அல்லேலூயா. சவுண்ட் கொஞ்சம் சவுண்ட் ஆகிடும். ஜீசஸ். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? ஆண்டோட வார்த்தை நம்மளை கிரியை செய்யணும், ஆண்டவர் நம்மோட பேசணும், ஆண்டவர் நம்மை வழி நடத்தணும். இந்த காரியத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணி போகிறேன். அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். அது பிரின்ஸ் சொல்ல மாட்டாங்க, அதை நான் தான் சொல்லணும். பிரின்ஸுக்கு அலைன்ஸ் ஏற்பாடு பண்ணி பிப்ரவரி மாதத்தில் என்கேஜ்மெண்ட்டும், மார்ச் மாதத்தில் திருமணமும் வைக்கலாம்னு சொல்லி ஜெபம் பண்ணி அதை முடித்திருக்கிறோம். பொண்ணு யாருன்னா திருச்சி IPA பாஸ்கருடைய பொண்ணு. கொஞ்சம் இதுக்காக ஜெபம் பண்ணீங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னும் ஒரு 3-4 வாரத்துக்கு பிறகு ஒரு குடும்பஸ்தர் ஆகிடுவாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சரி, ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். இறக்கமுள்ள பிதாவே, உங்களுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உங்களுடைய பெரிதான கிருபைகளுக்காக நன்றி. நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் பெரியவராக இருந்து உங்களுடைய வார்த்தைகளை எனக்கு கொடுக்க அந்த கிரியை செய்வதாக. அற்புத அதிசயமான காரியங்களை செய்ய நான் உன்னோடு கூட உங்களை ஆசீர்வதித்து ஒரு பிள்ளைகளை பெருமைப்படுத்தும் சொன்ன கர்த்தர் உடைய பிள்ளைகளோடு இருந்து செயல்படும்படியாக செல்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எடுத்துக்கொள்ள வாக்குத்தத்தை நடத்துகிறோம். ஏசாயா புஸ்தகம் 48வது அதிகாரம் 17வது வசனம் வாசிப்போம். இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற ஒரு மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற ஒரு தேவனாகிய கர்த்தர் நானே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம் பிரயோஜனமான காரியங்கள் என்னென்ன இருக்குது. இந்த நாட்கள் நம்ம பார்க்குறோம் பிரயோஜனம் என்றால் என்ன. அல்லேலூயா. பிரயோஜனம்னா என்ன? அது ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ்னு சொல்லுவாங்க. அந்த பிரயோஜனம்னா என்ன? பிரயோஜனம் இல்லாமல் இருந்தாங்க அன்ஒருத்தி, பிரயோஜனமே இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை. அடுத்த காரியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அல்லேலூயா சொல்கிறோம், ஒர்க்ஃபுல், யூஸ்ஃபுல், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரயோஜனமான. அப்போ நம்ம பார்க்குறோம் பிரயோஜனமான நம்முடைய வாழ்க்கையில் எது பிரயோஜனமாக இருக்குது, எதை பிரயோஜனமாக ஆக்கிக்கணும், எதை பிரயோஜனமாக நம்ம ஒப்பு கொடுக்கணும், இந்த காரியம் தான் நீங்கள் பார்க்க போகிறோம் வேதத்தின் வசனங்களின்படி. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ இந்த பிரயோஜனம் நீங்கள் பாருங்களேன், நம்ம வீட்டில் வந்து ஒரு 4-5 பிள்ளைங்க இருக்கு வச்சுக்கலாம். இப்போலாம் 2 பிள்ளைங்க 3 பிள்ளைங்க அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பிள்ளைகள் இருக்கும். அதில் சில பிள்ளைகளை வந்து கணக்கிலே வச்சுக்க மாட்டாங்க. ஏன்? அது உதவாக்குது. வேறு யாரு தாய் தாப்பா ஒரு பிள்ளைய உதவாக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த பிள்ளைகள் தான் அந்த தாய் தாப்பா உதவும். அதுதான் கடைசி வரைக்கும் பாதுகாக்கும். எந்த பிள்ளையும் அலட்சியம் பண்ணக்கூடாது. நமக்கு கொடுக்குற பிள்ளைகள் 4 பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, 3 பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, 2 பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, 2 பேர்களையும் கர்த்தர் என்ன செய்யலாம்? அப்படியே பாதுகாக்கணும். 2 பிள்ளைகளும் 2 கண்கள், 4 பிள்ளைகளும் 2 கண்கள். இப்படித்தான் நம்ம பிள்ளைகளை பார்க்கணும். அல்லேலூயா. அதே மாதிரி பாருங்க, குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சில சமயத்தில் புருஷர்கள் உதவாக்கரையாக இருப்பாங்க. புருஷர்கள் எப்படி இருப்பாங்க? உதவாக்கரை. ஏன் அப்படின்னா சிக்கலாக இருக்காது. யாரும் அப்பா அம்மா சம்பாதிச்சு வச்சு சொத்தை என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க? சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. உடைக்கிறதுக்கு முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. இஷ்டத்துக்கு வருவாங்க, ரெடிதனமாக பண்ணி இருக்கிறத சாப்பிட்டு போவாங்க. உதவாக்கரையாக இருப்பாங்க. மனைவிக்கும் யூஸ்லெஸ் தான்.
மனைவிக்கு அந்த புருஷன் யூஸ் இல்லை. அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஒன்றுமே நிறைய பேர் மனைவி அதே மாதிரி தான். சில சமயத்தில் எவ்வளோ சம்பாதிச்சு கொடுத்தாலும் சரி அதை வந்து சேர்த்து வைக்கிறதுக்கு இல்லை. வந்து இப்போ 1000 ரூபா சம்பளம் வந்துச்சுன்னா 1500 ரூபா செலவு பண்ணுற அளவுக்கு இருப்பாங்க. அது யூஸ்லெஸ். இல்லையா? இது பிரயோஜனமாக இல்லை. கொடுக்கறதுல நம்ம மீட்டு வச்சு அந்த பிரயோஜனம் உண்டாக்கணும். அல்லேலூயா. நம்ம குடும்ப வாழ்க்கையில் மாத்திரம் சொல்கிறேன். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அதே போல் சபையில் நான் சொல்றேன். சபையில் பார்த்தீங்கன்னா அதாவது பிரயோஜனமாக இருக்கணும். சபையில் எப்படி விசுவாசிகள் பிரயோஜனமாக இருக்கணும். ஞானஸ்தானம் வாங்கிட்டோம், ஆண்டோடைய வசனத்தை கேட்டோம், எல்லாமே செஞ்சுட்டோம், எல்லாம் சர்ச் மெம்பர் ஆகிட்டோம், எல்லாமே செஞ்சுட்டோம். நம்ம ஆண்டவருக்கு என்ன பிரயோஜனமாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. வந்து ஞானஸ்தானம் எடுத்துட்டு ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களாக இருந்தால் நம்ம அல்லேலூயா ஸ்தோத்திரம் அட்வான்டேஜாக நம்ம எடுக்க முடியாது. அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. ஆனால் அதே சமயத்தில் நம்ம ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய ஜெபங்கள், ஆராதனைகள், அவருடைய வசனங்களை கைக்கொண்டு அவருடைய சுவிசேஷத்தை அடுத்தவங்களுக்கு சொல்ற பொழுது சபைக்கு நீங்க பிரயோஜனம், ஆண்டவருக்கு நீங்க பிரயோஜனம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அந்த பிரயோஜனத்தை குறித்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அல்லேலூயா சொல்றோம். பள்ளிக்கூடத்தில் 40 பிள்ளைகள் இருந்துச்சுன்னா 10 பிள்ளைகள் மாப்பிள்ளை பெஞ்சில் இருப்பாங்க. அல்லேலூயா சொல்றோம். 10 பிள்ளைகள் என்ன செய்வாங்க? பின்னாடி பெஞ்சில் இருப்பாங்க. அதுக்கு பிரயோஜனம் ஒன்றும் கிடையாது. அது யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க? அவன் சொல்றதுக்கெல்லாம் எழுந்திரிச்சு என்ன செய்வான்? இப்படி அவன் போயிட்டு வாப்பான். முன்னாடி இருக்கவன் கேட்க மாட்டான். பின்னாடி இருக்கிறவன் அவன் கண்டுக்க மாட்டேன். எனக்கு வாத்தியார் பயந்துக்கிட்டு என்ன விடுறாரு. இல்லை, நீ கெட்டு போறதுக்காக செய்கிற காரியம். அல்லையே இப்போ தெரியாது. படிப்பென்னா முடிஞ்ச பிறகு இந்த பரீட்சை எக்ஸாமில் எழுத அதாவது அதை பாஸ் பண்ண முடியாமல் இருக்க பாருங்க, அப்போ தான் அந்த காரியம் தெரியும். அப்படி ஒவ்வொரு காரியத்திலும் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்திலையும் பார்த்தீங்கன்னா பிரயோஜனமாக இருக்கணும். அதே போல் பிஸ்னஸில் பார்க்கணும். அல்லேலூயா. பிஸ்னஸில் வந்து பிரயோஜனமாக இருக்கணும். ஆமென். அல்லேலூயா ஸ்தோத்திரம். பிஸ்னஸ் செய்கிறவங்க என்ன செய்யணும்? காலையில் எழுந்திரிச்சு முதல்ல ஆண்டவரை தொழுது கொள்ளணும். இந்த வியாபாரத்தை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்கன்னு சொல்லணும். அல்லேலூயா சொல்றோம். அதன் பிறகு நம்ம அந்த வியாபாரத்துக்கு நம்ம போகிற பொழுது, கடையை திறக்கிற பொழுது ஆண்டவர் நமக்காக கஸ்டமரை உட்கார வச்சிருப்பார். அல்லேலூயா. அடுத்த கடைக்கு போக மாட்டாங்க. அல்லேலூயா. நம்மளை தேடி வர வைப்பார். ஏன் அப்படின்னா நீ கர்த்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால கர்த்தர் ஒன்று எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக ஆக்குவார். அல்லேலூயா சொல்றோம். கர்த்தருக்கு நீ பிரயோஜனமான ஆளு. நீ என்னைக்கு ஜெபத்தை நிப்பாட்டியோ அன்னைக்கு தேவனுக்கு பிரயோஜனம் இல்லாம போயிடுவேன். உன் பிரயோஜனத்தை கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப நம்ம சில காரியங்கிற பிரயோஜனத்தை மாற்றம் நம்ம பார்ப்போம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். ரோமர் எழுதின நிருபம் எல்லாம் இருக்கு. ரோமருக்கு எழுதின நிருபம், பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் கொஞ்சம் கேட்டுட்டீங்களா? 1லேருந்து 4 சத்தமா வாசிக்க பார்ப்போம். இப்படியானால் யூதருடைய மேன்மை என்ன? விருத்த சேதனத்தினாலே பிரயோஜனம் என்ன? அது எவ்விதத்திலும் மிகுதியாக இருக்கிறது. தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது விசேஷித்த மேன்மையாமே. சிலர் விசுவாசியாமல் போனாலும் என்ன? அவர்களுடைய அவிசுவாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்குமோ? அப்படி ஆக்க மாட்டாது. நீர் உங்களுடைய வசனங்களில் நீதிபரராய் விளங்கவும் உங்களுடைய நியாயம் விசாரிக்கப்படும் போது வெற்றி அடையவும் எப்படி ஆயிற்று என்று எழுதியிருக்கிறபடி தேவனே சத்தியவரர் என்றும் எந்த மனுஷனும். ஆமென். அல்லேலூயா. இப்ப இதை நம்ம பார்க்கிறோம். யூதர்கள் அந்த நாட்கள் என்ன செஞ்சாங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் விருத்த சேதனத்தை என்ன செஞ்சாங்க? முதன்மைப்படுத்தி இருந்தாங்க. அப்ப விருத்த சேதனத்தை முதன்மைப்படுத்திருக்காங்க. அப்பதான் மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தை கை கொள்றோம் அப்படின்னு சொல்லி உள்ளதான். இன்னைக்கு அதே காரியத்தை நம்ம இங்க பார்ப்போம். விருத்த சேதனத்துக்கு நம்ம சரியா நம்ம பார்ப்போம். ஆண்டவரால் கட்டளையிடப்பட்டது ஞானஸ்தானம். அல்லேலூயா. புரிஞ்சுங்க. ஞானஸ்தானம் கர்த்தரால் நமக்கு கட்டளையிடப்பட்டது. அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம்
28ஆம் அதிகாரம் 18, 19, 20 பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லியிருப்பார். அதே போல பார்த்தீங்கன்னா மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல கர்த்தர் சொல்லியிருப்பார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கட்டளையிட்டது ஞானஸ்தானம். எனக்கு ஞானஸ்தானம் எடுத்துட்டு நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன் ரட்சிக்கப்பட்டதுன்னு சொன்னா இதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஹல்லேலூயா. ஞானஸ்தானம் எடுத்து என்ன செய்யணும்? அதிகாலையில் எழுந்திருக்கணும், ஜெபம் பண்ணணும், வேதம் வாசிக்கணும், முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தங்களுக்கு சுவிசேஷம் சொல்லி ஆகணும். இந்த 3 காரியமும் சொல்லணும்னா நம்ம ஞானஸ்தானமே வேஸ்ட். ஹல்லேலூயா. பாஸ்டர்னா இப்படி பேசுறாங்க, கர்த்தர் சொன்னதை நான் சொல்றேன். ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா உன்னை எதுக்காக விட்ட ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, வானத்திலும் பூமியிலே எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. நான் உலக முடிவு உங்களோட நான் இருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இந்த காரியத்தை நிறைவேற்றணும். நீங்க சொல்லலாம், நான் குடும்பத்தில் இருக்கேன். நல்லதுதான். குடும்பத்தை தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். குடும்பத்துல இருந்தா எடுப்பதில் கர்த்தர் கொண்டு வந்தாரு. குடும்பத்துல இருந்தா இயேசு கிறிஸ்து பிறக்க வச்சாரு. குடும்பம் முக்கியம். ஆனா குடும்பத்துல இருக்கிற ஊழிய செய்யா, உன் நடத்தையில ஊழிய செய்யா, உன் வார்த்தையில ஊழிய செய்யா, நீ தர்மம் செய்யற பொழுது ஆண்டவருக்கு ஊழிய செய்யா, நீ பால் வாங்குற பொழுது நீ ஆண்டவருக்கு ஊழிய செய்யலாம், நீ காய்கறி வாங்க பொழுது ஆண்டவருக்கு ஊழிய செய்யலாம். அல்லேலூயா சொல்றோம். நீ துப்புற பொழுது ஆண்டவருக்கு நீங்க சாட்சியா இருக்கலாம். அல்லேலூயா சொல்றோம். நம்மை நான் கிறிஸ்தவன் அல்ல. கிறிஸ்தவன் சொல்லிக்கிறத நான் கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார் என்பதை பிரதிபலிக்கணும். கிறிஸ்து உன்கிட்ட இருக்கிற பொழுது நீ பாவம் செய்ய மாட்ட. கிறிஸ்து உன்கிட்ட இருக்கிற பொழுது நீ அக்கிரமம் செய்ய மாட்ட. கிறிஸ்து உன்கிட்ட இருக்கிற பொழுது நீ மேன்மையான காரியத்தை தான் பார்ப்பைய, உலகத்துடைய காரியத்தை பார்க்க மாட்டேன். நான் ரசிக்கப்பட்டேன், ஞானஸ்தானம் வாங்கிட்டு இருக்கேன், கர்த்தருடைய பந்தியில கலந்து கொண்டேன். ஆனா என்னுடைய வேலை ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் தான் சர்ச்சைக்கு போவோம் அப்படின்னா ஹல்லேலூயா என்ன பிரயோஜனம் கர்த்தருக்கு? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஹல்லேலூயா. நீ யூதனா இருப்பதற்கு விருத்த சேதனம் அதுக்கு உனக்கு கிடையாது. நீ கிறிஸ்துவுக்குள்ள இருந்தாலே அது விருத்த சேதனம் ஆயிடுச்சுன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. நீ சரீரத்தின் படி பார்க்காத, தேவன் உனக்குள்ள இருக்கிறார் என்பதை அனுபவிச்சு என்ன செய்யற? நீ யூதனா இருக்கணும், நீ கிறிஸ்தவனா இருக்கணும், பெந்தகோஸ்தானா இருக்கணும், நீ ரட்சிக்கப்பட்ட ஆளா இருக்கணும். இதை விட்டுட்டு என்ன செய்ய முடியாது? ஆண்டவர்கிட்ட ஒன்றுமே செய்ய முடியாது. ஹல்லேலூயா சொல்றேன். ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. காலையில எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? இன்னைக்கு நான் கேட்கிறேன், தயவு செய்து தப்பா எடுத்துக்காதீங்க, கையெல்லாம் தூக்கணும். இன்னைக்கு 4 மணிக்கு எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணவங்க ஆண்டவர் ரொம்ப பிரயோஜனப்படுத்துவார். 5 மணிக்கு எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணவங்க பிரயோஜனப்படுத்துவார். 6 மணிக்கு எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணவங்க பிரயோஜனப்படுத்துவார். 7 மணிக்கு 6வது நாள் எழுந்திரிக்கிறவங்க கர்த்தர் பிரயோஜனப்படுத்த முடியுமா? ரட்சிக்கப்பட்ட நம்மளை பார்த்து சொல்றேன். கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இன்னைக்கு 6வது நாள் எப்படி இருக்கணும்? நேற்று நைட்டு அலாட் ஆகிடணும். கல்ல ஜெபம் பண்ணணும். நாளைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கற்க போறேன், கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரித்துக் கொள்ள போறேன் அப்படின்னு நினைக்கணும். தேவ பிள்ளைகளை கொஞ்சம் நீங்க ஆண்டவருக்கு பிரயோஜனமாகணும். அல்லேலூயா சொல்றேன். பிரயோஜனம் தான். படிக்காமலே ஒரு பிள்ளை இருந்தா பாஸ் ஆகுமா? ஒண்ணுமே படிக்கல, இந்த பிள்ளை பாஸ் ஆகுமா? நினைச்சு பாருங்க. அல்லேலூயா. அதே மாதிரி தான் நமக்குன்னு ஒரு பரீட்சை இருக்கு. அந்த பரீட்சையில நம்ம என்ன செய்யணும்? பிரயோஜனமாகணும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சரி, கலாத்தியர் புஸ்தகம் பார்க்கிறோம். 5ஆம் அதிகாரம் 2லிருந்து 6 கொஞ்சம் சீக்கிரம் வாசிப்போம். கலாத்தியர் விருத்த சேதனம் பண்ணிக்கொண்டால் சொல்லுகிறேன், மேலும் எந்த மனுஷனும் சொல்லுகிறேன், நியாய பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்து விட்டு பிரிந்து, ஆமென், ஆண்டவர்கிட்ட பிரிஞ்சிட்டோம்னா விழுந்துட்டோம்னு அர்த்தம். அல்லேலூயா. இது வரைக்கும் நான் காலை ஜெபம் பண்ணல, இன்னிலிருந்து காலை ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. யாராவது நம்மளை பார்த்து தரித்திரம் பிடிச்சாலும் அப்படின்னு சொன்னா நமக்கு எவ்வளவு கோபம் வருது. கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். அல்லேலூயா. ஒரு ஆள் நம்மளை பார்த்து தரித்திரம்னு சொல்லிட்டு அவங்கள மப்பனா எடுப்பான்னு சொல்றோமா? ஆனா வேதத்துல ஆண்டவர் சொல்றாரு, என்னைக்காவது சிந்தித்திருக்கமா? என்ன ஒண்ணுமே பேச மாட்டீங்க. அல்லேலூயா ஸ்தோத்திரம்.
இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும். பாருங்க, நான் சொன்னா நீங்க கோவப்படுவீங்க. வேதம் சொல்லுது 5 மணிலிருந்து 6 மணிக்குள்ள எழுந்திரிச்சு தேவ சன்னிதானத்துல உட்கார்ந்தாலும் நம்ம யாரு? நம்ம யாரு? தரித்திரன். அல்லேலூயா. நம்மளை பார்த்து அவ்வளவுதான் தரித்திரம் பிடிச்ச அவ்வளோதான். நீங்க நினைச்சு பாருங்களேன், காலையில எழுந்திரிக்காதால பழைய ஆளுக்கு என்ன செய்வாங்க? விடியம் பீடர் பிரபகத்தி நம்ம அந்த வேற ஆளு இப்படி சொல்லுவாங்க. கொஞ்சம் வந்து நம்ம கிறிஸ்தவர்கள் அதிகாலையில் எழுந்திரிச்சு தேவனுடைய கிருபை வரங்களை பெற்றுக்கொள்ளணும். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் சொல்லியிருக்கு. அதிகாலையில் எழுந்திரிச்சு ஜாப் பண்ணுங்க. கஷ்டமா தான் இருக்கும். காலையில எழுந்திரிச்சு நல்லா வீட்டு வேலை எல்லாம் செஞ்சிருப்போம். கஷ்டம் தான். கஷ்டத்தின் மத்தியில ஆண்டவருக்கு நீங்க கொடுக்கிறது தான் விலையேறப்பட்டது. அல்லேலூயா. உங்களுக்கு கஷ்டம், வியாதி, துன்பம், துயரம் எல்லாமே இருக்கலாம். அந்த நேரத்தில் எழுந்திரிச்சு நீங்க 1 மணி நேரம் ஜெபம் பண்ண ஒரு 5 நிமிஷம் அப்பா என் பாடுகளை பாருங்கப்பா, இருந்தாலும் ஒரு சமூகத்தில் உட்கார்ந்துருக்கப்பா சொல்லி பாருங்க. உங்களை ஆண்டவர் வாழாக்காமல் தலையாக்குவார், உங்களை கீழாக்காமல் மேலாக்குவார். அல்லேலூயா. நீங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். அப்ப ஆண்டவர்கிட்ட வந்து நான் ஞானஸ்தானம் பண்ணேன், பெந்தகோஸ்தக்காரன் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு நான் ஆண்டவருக்கு நான் பிரயோஜனம் பண்ணலாம்னு சொல்ல முடியாது. தேவனுக்கு பிரயோஜனம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை, விழுந்து போயிடுவோம். அல்லேலூயா. 2வது காரியம் பார்ப்போம். ஆவியின் வரங்கள் நமக்கு தேவை. ஆவியோட வரங்கள் நமக்கு தேவை. எடுத்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7லிருந்து 11 வரைக்கும் நமக்கு என்ன இருக்கு? ஆவியின் வரங்கள். ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்துக்கென்று ஆமென் அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப பரிசுத்த ஆவியானவருடைய வரங்கள் அவனவனுடைய பிரயோஜனத்துக்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப ஒரு மனுஷன் ஞானஸ்தானம் வாங்கிட்டு எனக்கு சுகமாக்க எனக்கு வர இல்லை, எனக்கு வந்து தீர்க்கதரிசனம் சொல்ல எனக்கு வர இல்லை, எனக்கு குணமாக்குற வர இல்லை, எனக்கு அற்புதம் செய்கிற வர இல்லை, எனக்கு ஞானத்தை போதிக்கிறதுக்கு வர இல்லை, எனக்கு அறிவை வளர்த்துக்கிறதுக்கு வர இல்லை, எனக்கு பரிசுத்த ஆவியில் அதாவது ஆவியானவரை பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு இல்லை, பற்பட பாஷையில் பேசுறதுக்கு பாஷைகளுக்கு வியாக்கியானம் சொல்ல எனக்கு எந்த வரமும் இல்லைன்னா நம்ம யாரு? யூஸ்லெஸ். அல்லேலூயா. எதையாவது ஒரு வரம் நமக்கு இருக்கணும், ஏதாவது ஒரு நம்ம கிரியை செய்யணும். அல்லேலூயா. நம்மகிட்ட பார்க்கிறவங்க ஒரு நிமிஷம் நம்ம ஆண்டவர் வார்த்தையை நம்ம பேசிட்டோம்னா உட்காந்துருவாங்க. பேசுங்க. அப்போ உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கிற ஆவியானவர் கிரியை செய்வார், அறிவை போதிக்கிற ஆண்டவர் கிரியை செய்வார். சாதாரண மனுஷர்களுக்கு அறிவை சொல்றாங்க, ஆனா அவங்க அறிவை சொல்றது அவங்க ஞானத்தை போதிக்கிறதுக்கு நமக்கு வித்தியாசம் உண்டு. ஆனா அவங்க வார்த்தையினால போதாதியோட காரியத்துல பேசுறாங்க, நமக்கு அப்படி இல்லை. ஆவியில வசனத்துல நம்ம ஞானத்தை போதிக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப நமக்கு வந்து நமக்கு கிறிஸ்தவர்களாகி ஞானஸ்தானம் பெற்று பெந்தகோஸ்து சபையில அங்க வகிக்கிறோம் அப்படின்னா வரங்கள் அவசியம் கிரியை செய்யணும். வரங்கள் கிரியை செய்யணும்னா பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. என்ன பாஸ்டர் இப்படியே பேசிட்டு இருக்காங்க? உண்மையை சொல்றேன் நான். அல்லேலூயா. எத்தனை வருஷம் நம்ம ஜெபம் அந்த ஞானஸ்தானம் வாங்கி? அல்லேலூயா. ஒரு ஆளை நம்ம நடத்துறோமா ஞானஸ்தானத்துல? அல்லேலூயா. ஒரு ஆளுக்கு நம்ம சுகமா அதாவது ஜெபம் பண்ணி சுகமாக்கி இருக்கோமா? இல்ல ஒரு ஆளுக்கு ஞானத்தை போதிச்சிருக்கவா? இல்ல ஒரு ஆளுக்கு அறிவை உணர்த்திருக்கவா? இல்ல ஒரு ஆளுக்கு ஏதாவது ஒரு காரியம் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கவா? ஆண்டவர் பிரியா கொடுக்கிறது தானே, நீங்க அதை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் பிரியதாரர், அவருக்கு பிரயோஜனமாகுனா தான் தருவார். அவருக்கு பிரயோஜனம் இல்லைன்னா வரவும் கிரியை செய்யாது. அல்லேலூயா. நான் சொல்லல, திரும்ப வாசிக்க இந்த வசனத்தை. அவனுடைய கிரியைக்கு தக்க பிரயோஜனத்துக்கு என்று அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப ஆவியானவருடைய வரங்கள் அவனுடைய பிரயோஜனத்துக்கு என்று அளிக்கப்படுகிறது. அப்ப நம்ம பிரயோஜனப்படுத்தணும்னு பார்க்கிறார் ஆண்டவர், நான் பிரயோஜனப்படுத்த மாட்டேன். அவரை யூஸ் பண்ணணும்னு பார்க்கிறாரு, நான் யூஸ்லெஸ்ஸா தான் இருப்பேன். அல்லேலூயா சொல்றேன். இப்படிதான் நம்முடைய அதாவது நம்முடைய காரியத்தை நம்ம விளக்கிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் தயவு செய்து நினைச்சு பாருங்க. 10 வருஷம் ஆகுது ஞானஸ்தானம், 5 வருஷம் ஆகுது, 3 வருஷம் ஆகுது. அல்லேலூயா சொல்றேன். இன்னைக்கு எப்படி இருக்கணும்? 3 வருஷம் ஆனவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து தீர்க்க தரிசனம் சொல்லணும். எத்தனை பேருக்கு அந்நிய பாஷை வந்துருக்கு? யாருக்கு வரலன்னு சொல்லி கைத்தொகை சொன்னா வரலன்னு சொல்றாங்க. தூக்கத்தில் நிறைய பேர் தூக்குவாங்க. ஏன் வந்தாலும் பெற்றுக்கொள்ளல?
நீங்க ஆண்டவர்களை அவருக்கு பிரயோஜனமாக பார்க்கிறாரு, நான் உங்களுக்கு பிரயோஜனமாக பார்த்தேன். அல்லேலூயா. அந்த அந்த கான்செப்ட்ல நம்ம இருந்தா என்ன செய்ய முடியாது, ஆண்டவருக்கு பிரயோஜனமே இல்லை. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அடுத்து பாருங்க, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கனி, இந்த கனிகள்ல பிரயோஜனம் இருக்குது. நமக்கு எத்தனை கனி இருக்கு? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீதிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இந்த 9 கனிகளும் நமக்கு வேணும். அந்த பிரதான கனி இது அன்பு. அல்லேலூயா. இப்ப அன்பு அதை எடுத்து வாசிப்போமே. கலாத்தியர் புஸ்தகம் எடுத்துக்கொள்வோம். சாரி, 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1லிருந்து 3 வரைக்கும் வாசிப்போம். நான் மனுஷர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சட்டமிடுகிற வெண்கலத்தான் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன மரத்தை உடையவனாய் இருந்தாலும் சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்திருந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுத்தரித்து போடுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, நிறைய அதாவது பாத்தீங்கன்னா அன்புன்றது நிறைய பேருக்கு இன்னைக்கு இல்லாம போயிடுச்சு. எரிச்சலின் ஆவிகளால் தான் எல்லாம் நிறைஞ்சிருக்கு. அன்பு அவசியம் வேணும். அல்லேலூயா. நம்ம தீர்க்க தரிசன வசனம் பேசினாலும் சரி, வேதத்துல வியாக்கியானம் பண்ணினாலும் சரி, அந்த அன்பு வேணும். அல்லேலூயா. அன்பு நீங்க 2 காரியமா பார்க்கணும். சில பேர் என்ன செய்வாங்கன்னா, பிள்ளைகளை கடித்து கொள்றன்னு சொல்லி அது அன்புன்னு நினைக்காதீங்க. பிள்ளைகளை தகப்பன் சித்திக்காத பிள்ளை உண்டோ? அல்லேலூயா. தகப்பன் யார் மேல அன்பா இருக்காரோ அவங்களை சிச்சிக்கிறாரு. அதேதான் அல்லேலூயா சொல்றோம். அதனால தகப்பனோ தாயோ பிள்ளைகள் மேல கோபப்படுற சமயத்துல அவங்க அன்பு இல்லைன்னு நினைச்சிடாதீங்க. உங்க மேல அளவில்லாத அன்புல தான் அவங்க கண்டிக்கிறாங்க. உங்க மேல இருக்கிற பாசத்தினால தான் கண்டிக்கிறாங்க. என்னோட தாய் தகப்பனுக்கு அன்பு இல்லைன்னு பிள்ளைகள்லாம் நினைக்க கூடாது. அல்லேலூயா. பிள்ளைகள்லாம் நினைக்கவே கூடாது. அல்லேலூயா சொல்றோம். ஏன் அப்படின்னா அன்பு பூரண வாசிக்கு பார்ப்போம். அன்பு சாந்தமும் தயம் உள்ளது, அன்புக்கு பொறாமல்ல, புகழாது, இருமாப்பாடாது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தை தாங்கும், சகலத்தை விசுவாசிக்கும், சகலத்தை நம்பும், சகலத்தை சகிக்கும். அல்லேலூயா. இவ்வளவு காரியங்கள் இருக்கு, அன்புக்கு இருக்கு. இன்னைக்கு அன்பு இல்லைன்னா ஒரு மனுஷன் ஒன்றுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. நிறைய பேர் பார்க்கலாம், அன்பு வெளியில வாயிலத்தை மோதிரம் காட்டுவாங்க, உள்ள எரிச்சலா இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. கடிந்து கொள்றதா இருந்தாலும் நேரம் கடிந்து கொள்ளணும். ஏன்னா ஒரு ஆளை கடிந்து கொள்றோம் அப்படின்னா என்னாச்சு, ஒரு விசுவாசில ஒரு பாஸ்டர் கடிந்து கொள்றாங்கன்னா அவங்க பரலோகம் போகணும் தான் கடிந்து கொள்வாங்க. அல்லேலூயா சொல்ற. விசுவாசி மேல ஒரு பாஸ்டர் கோபப்பட்டு பேசுறாரு, நீ செய்யறது சரியில்லை அப்படி சொல்றாரு அப்படின்னா, ஏன்னா அந்த ஆத்துமா இடறி போகாம பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லிதான் ஆசைப்படுவார். அதே மாதிரி பெற்றோர்கள் பிள்ளைகளை கண்டிக்கிறாங்க அப்படின்னா, பிள்ளைகள் நல்ல வழியில வரணும், ஃபியூச்சர்ல நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் கண்டிக்கிறாங்க ஒழிய எப்ப பார்த்தாலும் நம்ம எரிச்சல் படக்கூடாது. கண்டிப்புக்கு எரிச்சலே படக்கூடாது. எரிச்சல் பட்டம் வச்சுங்க, எப்ப பார்த்தாலும் திட்டிட்டு இருக்காங்க. ஏன் திட்டுறாங்க? நம்மளுடைய வாழ்க்கையை ஆராய்ச்சிருக்கோமா? ஒரு ஆள் என்னை திட்டான்னு வச்சுங்களா, என்னை திட்டா அப்படின்றப்ப நான் ஆராய்ச்சி பார்க்கணும். ஏன் இந்த ஆள் என்னை திட்டுறாரு? அல்லேலூயா சொல்றோம். ஏன் எனக்கு திட்டுறாங்க அப்ப நான் என்னைக்கா பார்க்கிறோமா? அல்லேலூயா. அப்படி இல்லை. கண்டிப்பா வெறுக்கவே கூடாது. பிள்ளைகளை கண்டிக்கிறது பிறப்பு எடுக்காத பிள்ளை என்ன ஆகும்? அல்லேலூயா சொல்றோம். ஆமென். மதியம் அதாவது நெஞ்சில ஒட்டிருக்கிறப்ப தண்டனையின் பிறகுதான். அல்லேலூயா. அதனால கண்டிக்கணும், பிள்ளைகளை கண்டிக்கணும். கண்டிக்க வேண்டிய வயசுல கண்டிக்கணும். கண்டிக்காம விட்டோம்னா அது அவங்க தலைக்கு மேல
போயிடும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே தேவ பிள்ளைகளே, உங்க பெற்றோர்கள் உங்களை கண்டிக்கிற பொழுது மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஏன்னா நம்ம தாய் தாப்பன் நம்மளை பாதாளத்தில் விட மாட்டாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்மளை உயர்ந்த ஸ்தானத்தில் தான் வைப்பாங்க. நம்மளோட உடலுக்கு, மற்ற காரியங்களுக்கு, நன்மைகளுக்கு, காரியம் தீமையாக இருக்கிற எந்த காரியமாவது நம்ம செய்யணும்னு செய்யறப்ப அவங்க கண்டிப்பாங்க. எது எடுத்தாலும் கண்டிக்கிறேன்னு சொல்லாதீங்க. தாய் தகப்பனுடைய கண்டிஷன், அல்லேலூயா சொல்றாங்க, உன்னுடைய மேன்மைக்காக. அதே போலதான் கர்த்தர் நம்ம கண்டிக்கிறாரு, நம்மை சிக்ஷிக்கிறாரு அப்படின்னா, அல்லேலூயா சொல்றோம், அவர் நம்மை தவற விடாமல் நம்மை பிரயோஜனப்படுத்துறதுக்காக கர்த்தர் அதை செய்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக முதல்ல பார்த்தோம், நம்ம கிறிஸ்தவங்கன்னு சொல்லிட்டு விருத்து சொல்லிருந்தாலும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அல்லேலூயா. கிறிஸ்தவனா இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. கிறிஸ்துவின் படி, கிறிஸ்துவ வேதத்தின்படி, சட்டத்தின்படி, சத்தியத்தின்படி நம்ம நடக்கிற பொழுதுதான் அது கர்த்தருக்கு பிரயோஜனமா இருக்கும். அதனால ஞானஸ்தானம் எடுத்துட்ட, கர்த்தருடைய பந்தியில கலந்துக்கிட்ட, நான் விதவ சபையில போறேன் அப்படின்னா அதெல்லாம் ஒரு மேன்மையே கிடையாது. மேன்மை பாராட்டல் அது கிடையாது. நம்ம எப்படி இருக்கோம், கர்த்தருக்குள்ள இருக்கிறோமா, அதுதான் கர்த்தருக்கு அது பிரயோஜனமாக காணப்படும். இரண்டாவது காரியம் பார்த்தோம், வரங்கள். அல்லேலூயா ஸ்தோத்திரம். வரங்கள் கர்த்தர் நம்ம என்ன செய்யறது? அல்லேலூயா சொல்றோம். வரங்களால நிரப்புகிற தேவன். அல்லேலூயா. வரங்களே இல்லை. 10 வருஷம் ஞானஸ்தானம் வாங்கி, 5 வருஷம் ஆகுது ஞானஸ்தானம் வாங்கி, ஒரு ஜாப் பண்ணி ஒரு தலைவலியை கூட ஒரு ஆளுக்கு நீக்க முடியல. அல்லேலூயா. ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை கூட எனக்கு வரல. அல்லேலூயா சொல்றோம். ஒரு அந்நிய பாஷை கூட எனக்கு வரல அப்படின்னா வேஸ்ட். அல்லேலூயா சொல்றோம். பிரயோஜனப்படுத்தலாம். ஆண்டவருக்குள்ள இங்க பிரயோஜனம் வரணும். பயன்படுத்துறான்னு அர்த்தம். நீ பயன்படுத்தல அப்படின்னா ஆண்டவர் பார்வையில் எப்படி யூஸ்லெஸ்ஸாக தான் இருக்கும். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்புறம் மூன்றாவது காரியம் பார்த்தா அன்பு. அல்லேலூயா சொல்றான். எவ்வளவு தான் நமக்கு இருந்தாலும் அன்பு நம்மகிட்ட இல்லைன்னா என்னாச்சு? ஒன்றுத்துக்குமே இல்லை, பிரயோஜனமே கிடையாது. அல்லேலூயா சொல்றோம். 4வது காரியம், அல்லேலூயா சொல்றோம், 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் எடுத்துருது. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 1லிருந்து 5 வாசிப்போம். 6வது வசனம் மட்டும் முதல்ல வாசிங்க. மேலும் சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்து உங்களுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்துவதற்காவது, அறிவு உண்டாக்குவதற்காவது, தீர்க்க தரிசனத்தை அறிவிக்கிறதுக்காவது, போதகத்தை போதிக்கிறதுக்காவது ஏதுவானதை சொல்லாமல் அந்நிய பாஷையில் பேசினார். ஆமென். அல்லேலூயா. சில சமயத்தில் என்ன செய்வாங்க? அந்நிய பாஷையிலே பேசிட்டு இருப்பாங்க. அல்லேலூயா ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாங்கள் அந்த நாட்களில் ரசிக்கப்பட்ட எங்களுக்குள்ள ஆசி மார்க்கத்தில் வந்து நாங்கள் ரசிக்கப்பட்ட சமயத்தில் அந்நிய பாஷை பேசுகிறத ஒரு நபர் எங்களோட இருந்தவர் அப்படியே டேப்பில் பண்ணிட்டார். டேப்பில் அவர் பதிவு பண்ணிக்கிட்டு ஜோம் பண்ணுறப்ப நாங்கள் போன பிறகு அந்த டேப்பில் போட்டு அவர் பேசி பார்க்கிறார். அந்நிய பாஷை என்பது கர்த்தர் கொடுக்கிறது. நல்லா புரிஞ்சுங்க. அந்த ரகசியத்தை உங்களுக்கு சொல்றேன். நீங்க நல்லா ஜெபம் பண்ணுங்க. நல்லா ஒரே மனதை ஜெபம் பண்ணுங்க. வைராக்கியமா ஜெபம் பண்ணுங்க. முழு பலத்தோட ஜெபம் பண்ணுங்க. முழு ஆத்மாவோட ஜெபம் பண்ணுங்க. நீங்க நல்லா ஜெபம் பண்ண சமயத்துல உங்க நாவின் கட்டுகளை கர்த்தர் அவுக்கிறது நல்லா தெரியும். அல்லேலூயா. ஒரு நாவின் கட்டுகள் அறுக்கப்படும். அல்லேலூயா சொல்றோம். விலையாம் ஏறி வந்த கழுதையை பேசி வச்ச கர்த்தர், அவர் ஏறுகிற கழுதையாக நம்மளை கர்த்தர் அந்நிய பாஷை கொடுக்காம இருப்பாரா? அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு நாள் நானும் பாஸ்டர் ஜெயராஜ் பாஸ்டர் சென்னையில் ஒரு மீட்டிங் போயிருந்தோம். அப்போ வந்து அவருக்கு தெரிஞ்ச வீடுகளில் அவர் போனாருன்னா ஒரு 10 குடும்பம் சேர்ந்து வந்து ஜோம் பண்ணுவாங்க. அப்போ ஜோம் பண்ணுற சமயத்தில் அவருக்கு செய்து கொடுப்பாரு. நான் பிரேசி யோசிப்பு நடத்துவேன். அப்போ நடத்துகிறப்ப அந்த அவங்க எல்லாருமே சிஎஸ்ஐ அந்நிய பாஷெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் கொஞ்சம் கிண்டல் பண்ணுற மாதிரியான ஆட்கள். அதனால வந்து நீங்கள் பேசி யோசிப்பு நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் செய்து கொடுக்குறேன் அப்படின்னாரு. நாங்கள் காலையில் 10 மணிக்கு ப்ரேயர் ஆரம்பிச்சு போகிறாங்க. நானும் ஜேனா பாஸ்டர் 3 மணிக்கு முட்டி போட்டோம். விஜய் காலையில் 3 மணிக்கு முட்டி போட்டு கிட்டத்தட்ட 4 மணி வரைக்கும் 1 மணி நேரம் அந்நிய பாஷையிலேயே ஜெபம் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் பாட்டு போடணும். அடுத்த ஒரு 1 மணி நேரம் சுவிசேஷம் வாசிச்சுட்டு தியானிச்சுட்டு இருந்துட்டோம். நடந்த காரியம் என்ன பாருங்க, எல்லாரும் வந்து நாங்கள் இது பண்ணுறாங்க. அந்நிய பாஷை பேசுறதுக்கு நானும் வேற பாஷை யாருமே இல்லை. இல்லையா சொல்கிறேன். நல்லா ஜோம் பண்ணிட்டு இருக்கேன்.
அப்ப ஆண்டவர் சொன்னாரு, விளையாம் ஏறின கழுதையின் நாவை கட்ட வைக்கிறது போல என் ஜனத்துடைய நாவின் கட்டுகளை அவிழ்க்கிறேன்னு சொல்லி ஒரு தீர்க்கதரிசனம் வர வந்துச்சு. அவ்வளவுதான். அங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் பிறட ஆரம்பிச்சாங்க, அந்நிய பாஷையில பேச ஆரம்பிச்சாங்க. இதை வரைக்கும் அவங்களுக்கு அந்நிய பாஷை வரல. அல்லேலூயா சொல்றேன். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்நிய பாஷை தான். அல்லேலூயா சொல்றான். அப்படியே ஒரு சபைக்கு திருப்பி நீங்கள் சிஎஸ்சி போங்க, ஆனா நீங்க ரெண்டவ சபைக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி அப்படியே மாற்றி விட்டோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆக நமக்கு அந்நிய பாஷை அவசியம் தேவை. அல்லேலூயா சொல்றோம். ஆமென். அப்ப நம்ம அந்நிய பாஷையில ஜெபம் பண்றப்ப இன்னொரு காரியம் தேவை. வாசிக்கலாம். 1 வாசிங்க. அன்பை நாடுங்கள், ஞான வரங்களை விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். ஏனெனில் நல்லா பாருங்க, அந்நிய பாஷையை பேசுகிறவன் ஆவியாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாது இருக்கிறபடினால் அவன் மனுஷனிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷனுக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாக பேசுகிறான். அந்நிய பாஷைகள் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். நீங்கள் எல்லாரும் அந்நிய நல்ல பாருங்க. அதனால அந்நிய பாஷைகளை குறை சொல்ல, அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன். ஆனாலும் அன்னைய பாஷையில் பேசுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்கும்படிக்கு அர்த்தத்தையும் சொல்லாவிட்டால் அவனையோடு மேன்மையுள்ளவன். ஆதலால் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனாக வேண்டும் என்று அதிக விரும்புகிறேன். மேலும் சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்து உங்களுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்துவதற்காவது அறிவு உண்டாக்குவதற்காவது தீர்க்க தரிசனத்தை அறிவிக்கிறதுக்காவது போதகத்தை போதிக்கிறதுக்காவது ஏதுவானதை சொல்லாமல் அந்நிய பாஷையிலே பேசினால் ஆமென் என்னால உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. எல்லாம் புரிஞ்சுங்க. சபையில நம்ம ஜெபம் பண்றப்ப அந்நிய பாஷை பேசலாம். எல்லாம் புரிஞ்சுங்க. ஒரு பிரஜாதி மக்கள் வீட்டில் போய் அந்நிய பாஷை பேசவே கூடாது. எல்லாம் புரிஞ்சுங்க. ஒரு இடத்துக்கு ஜெபத்துக்கு போறீங்க, அங்க போய் நீங்க அந்நிய பாஷையில பேசாதீங்க. உங்களோட மாயக்காரன் மந்திரக்காரன் பட்டம் வந்துடும். பேசாது. எங்க பேசணும்? சபையில பேசுங்க. தனிமையில நீங்க நல்லா பேசுங்க. புறஜாதி இடத்துல போய் அதை நீங்க பேசுனீங்கன்னா அல்லேலூயா சொல்றோம். உங்களை மாயக்காரங்கன்னு சொல்லுவாங்க, மந்திரவாதின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் பேசக்கூடாது. அந்நிய ஜாதிகிட்ட பேசாதீங்க. அவங்களுக்காக அவங்க நல்ல சுத்த தமிழ்ல நல்ல வேத வாக்கியத்தை வசனித்து அவங்களுக்கு சொல்லுங்க. அது அவங்களுக்கு வேத வசனமாகவும் போகும், தீர்க்க தரிசனமாகவும் மாறும். அல்லேலூயா சொல்றோம். அதனால இருக்கிறதால நீங்க அந்நிய பாஷையில பேசுறீங்க. அதாவது அந்நிய பாஷை தேவை. அது இடம் பொருள் தேவை. ஒரு அந்நிய மனுஷனுக்கு நேராக போய் நீங்க பேசுனா ஒண்ணும் கிடையாது. அந்நிய பாஷை பேசுற எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதே சமயத்துல விசுவாச கூட்டத்தில் நீ பேசலாம். அல்லேலூயா. சபையில பேசலாம், தீர்க்க தரிசனம் சொல்லலாம். அல்லேலூயா சொல்றோம். அதனால புறஜாதி மக்கள் இடத்துல ஆண்டவர் அறியாதவர்கிட்ட போய் அந்நிய பாஷை பேச வேண்டாம். அப்படி பேசுற எந்த பிரயோஜனமும் இல்லை. அல்லேலூயா ஸ்தோத்திரம். 5வது காரியம். ஆமென். அல்லேலூயா ஸ்தோத்திரம். எடுத்து வாசிப்போம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16-17. நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் உணர்ந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப காலத்தை என்ன செய்யணும்? நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கு. இந்த நாட்கள் எப்படின்னா பொல்லாதவைகளா இருக்கு. இந்த நாளை நம்ம பிரயோஜனப்படுத்தணும். ஒருத்தருக்கு இந்த நாள் ஏழித்தனமா போகலாம், கிண்டல்ல போகலாம், மதுபானத்துல போகலாம், சூதாட்டத்துல போகலாம்,
அடுத்தவங்களை ஏமாறுதல போகலாம், எப்படி வேணா போகலாம். ஆனா உங்களுக்கு எனக்கு அப்படி இல்லை. காலம் பொல்லாதவைகளா இருக்கிறபடினால என்ன செய்யணும்? நாட்கள் பொல்லாதவைகளா இருக்கிறபடினால காலத்தை என்ன செய்யலாம்? பிரயோஜனப்படுத்திக்கணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். காலத்தை பிரயோஜனப்படுத்தணும். அதற்கு ஒரு நேரம் உண்டு, எல்லாவற்றுக்கும் ஒரு நேரம் உண்டு. விளையாடுறதுக்கு ஒரு நேரம் உண்டு, படிக்கிறதுக்கு ஒரு நேரம் உண்டு, சாப்பிட்றதுக்கு ஒரு நேரம் உண்டு, எல்லாத்துக்கும் நமக்கு நேரம் இருக்கு. ஆனா ஜெபிக்கிறதுக்கு முதல் நேரத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஜெபத்துக்கு முதல் இடத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா காலத்தை நீங்க பிரயோஜனப்படுத்துவீங்க. அல்லேலூயா. நல்லா பாருங்க, காரியத்தை பிரயோஜனமாகணும். இந்த உலகத்தையே ஒருவன் தனக்கு ஆதாயமாக்கி கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினா அவனுக்கு என்ன லாபம்? ஒரு லாபமும் இல்லை. அல்லேலூயா, ஒரு லாபம் இல்லை. இந்த உலகத்தையே நான் வாங்கிக்கணும். ஆமென், அல்லேலூயா. இந்த உலகமே என் கைக்கு வரணும் அப்படி நினைச்சவர் யார் தெரியுமா? பிரான்சிஸ் சேவியர். ஆசு மார்க்கெட் சொல்லுவாங்க, சபரியார் சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் நான் தான் பெரிய ஆளாக இருக்கணும், இந்த உலகத்தில் நான் தான் பெரிய பணக்காரனாக இருக்கணும் அப்படின்னு சொன்னவர் பார்த்தா ஃபாதர் இக்னேசியஸ் அப்படின்னு சொல்லி ஒரு குருமடத்து போதகர் என்ன செய்வார்னா, அப்படியே வந்து அவங்க வீட்டுக்கிட்ட நின்று ஒரு வார்த்தை சொல்லிட்டு போவார் இந்த வசனத்தை. ஒருவன் தனக்கு உலகத்தையே தனக்கு ஆதாயமாக்கி கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் என்ன லாபம்? இந்த ஒரு வசனம் அவர் தச்சாச்சு. அதே இந்த பிரான்சிஸ் சேவியர் என்ன செய்யாரு? எல்லாத்தையும் படிப்பு பட்டம் அது இதெல்லாம் தூக்கி கட்டி அந்த வச்சாரு. அவரு மேல மாடின பாக்கடையில் நின்று அந்த ஷூ நல்லா பாலிஷ் போட்டு போறான். அந்த ஷூவோட வெளிச்சத்தை பார்ப்பாங்க, சன்லைட்டை பட்டு அப்படியே படிச்சு விடுவான். அந்த அளவுக்கு அவர் என்ன செய்வாரு? தன்னை பெரியவனாய் மாற்றினாரு. ஆனா இந்த உண்மையை அறிந்து கொண்டார். உலகத்தையே அவன் தனக்கு ஆதாயமாக்கி கொண்டாலும் ஆத்மாவை இழப்பாடாகி என்ன லாபம்? என்ன லாபம்? ஒன்றும் இல்லை. மாற்றாரு. எல்லா ட்ரெஸ்ஸு கோட்டு சூட்டு எல்லாத்தையும் மாற்றி அந்த வச்சுட்டு ஃபாதர் இக்னேசியஸ்ட போய் ஒரு காவி சட்டையை வாங்கி போட்டுக்கிட்டு இந்தியாவுக்கு வந்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மிஷனரியா வந்தார். ஆமென், அல்லேலூயா. அப்ப நம்ம அந்த உலகத்துல அந்த நாட்கள் பொல்லாதவைகளா இருக்கிற அப்படின்னால உலகத்தை என்ன செய்யணும்? அல்லேலூயா, சொல்றோம், பிரயோஜனப்படுத்தணும். ஆமென், அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆளு பாவத்துல விழுறான்றப்ப ஒண்ணு அவன் நம்ம சொல்ல கேட்கிறவனா இருந்தா பேசலாம். அப்படி இல்லைன்னா அவனை குறித்து பாரம் பண்ணி ஒரு மணி நேரமாவது அல்லது ஒரு அரை மணி நேரம் 5 நிமிஷமாவது தேவனத்துல கண்ணீரோட ஜெபம் பண்ணா அல்லேலூயா, சொல்றோம், என்ன லாபம்? ஒரு ஆத்மா நரகத்துக்கு போகும். அப்படியே நினைச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து ரத்தம் அவனை பற்றி அவனை பொறுத்தவரைக்கும் என்னாச்சு? அவனுக்கு பிரயோஜனம் இல்லாம போகுது. அல்லேலூயா. பிதாவுடைய சித்தமே என்னாச்சு? ஒருவரும் கெட்டு போகக்கூடாமல் பரலோக ராஜ்யத்துக்கு வரணும்னு சொல்லிதான் அவருடைய விருப்பமா இருக்கிறது. தேவ பிள்ளைகளை, ஆகவே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. எப்படியாவது ஆத்மாதாயம் பண்ணுங்க, எப்படியாவது கர்த்தரை சொல்லுங்க. எந்த ரூபத்திலேயாவது அல்லேலூயா. ஒரு கடன் கேட்கிறாங்க, ஒரு ஆளு கடனை கொடுத்து ஒரு ஜெபத்தை பண்ணிவிடு, ஆண்டவர் சீக்கிரம் உங்களுக்கு கொடுக்க வைப்பாரு. வேதத்தை சொல்லியிருக்கு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள். சொல்லுங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள. நான் எப்படி கடன் கொடுக்குறேன் பாருங்க. வேதத்தில் என்ன சொல்லுது? நீயும் அநேகருக்கு கடன் வாங்காத இருப்பாரு சொல்லிட்டு போரு. உபாக புஸ்தகத்தில் எப்படி அழகா சொல்லிட்டு போரு. ஆண்டவர் நம்பு, நான் கொடுக்குறேன். அல்லேலூயா, சொல்றோம். இன்னைக்கு நான் கொடுக்குறேன். அப்ப காரணம் என்ன? ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்கிறாரு. நிச்சயமா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். சொல்லி பாருங்க, பிரயோஜனப்படுத்துங்க. என்னைக்கு நம்ம சகோதர சகோதரி ஆண்டவருக்குள்ள பிரயோஜனப்படுத்திருக்கோம்? தேவ பிள்ளையே, உன் சகோதரன் உனக்கு விரோதமா பாவம் செஞ்சா எத்தனை 7 தடவை பண்ணிக்கலாமான்னு சீமோன் கேட்டாரு. 7 தடவை 70 நாங்க எப்போ வந்து மன்னிப்பு கேட்டாலும் மன்னிப்பு கொடு. இன்னைக்கு நம்ம செய்யறோமா? ஒரு சகோதரன் நமக்கு சொந்த சகோதரன் நமக்கு வெறுமையா அதாவது பாவம் செஞ்சுட்டான்னு வச்சுங்களேன், அவன் ஒப்பமா போவோமா? அல்லேலூயா. ஒப்பமா போவோமா? இந்த சூழ்நிலை தான் இருக்கு. அப்ப நீ உன் சகோதரனை பிரயோஜனப்படுத்த முடியல, உன் நண்பனை பிரயோஜனப்படுத்த முடியல. எல்லாம் பிரயோஜனப்படுத்துக்கு ஒரே ஒரு காரியம் மட்டும் உண்டு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய அன்பை நம்ம சொன்னோம்னா போதும். அல்லேலூயா, பிரயோஜனப்படுத்த முடியும். அல்லேலூயா. நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு நம்முடைய சகோதரன் நரகத்துக்கு போறதை நம்ம பார்த்துட்டு இருக்க முடியுமா? நல்லா நினைச்சு பாருங்க. எவ்வளவுதான் வாழ்ந்து இருக்கட்டும், எவ்வளவுதான் கோடீஸ்வரர்கள் இருக்கணும், அல்லேலூயா, சொல்றோம், நமக்கு நேரம் நம்ம சகோதரி நரகத்துக்கு போன நமக்கு எவ்வளவு வேதனை இருக்கும். அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் எவ்வளவு வேதனைப்படுவாரு. நான் பிள்ளை அனுப்பிச்சனே, ரத்தத்தை சிந்தினாரே சொல்றாங்க, ரத்தத்தை சிந்தினாரே. அல்லேலூயா, சொல்றோம். அவர் நம்மளை பார்த்து தான் கேட்பாரு.
நான் உன்னை ரட்சிப்பு நடத்தினேன், உன்னை ஊழியர்கள் வச்சேன், ஒரு நல்ல விசுவாசியை வச்சேன், உனக்கு நேரம் அப்படின்றப்ப அந்த ரத்தப்படி யார் மேலே வரும் தெரியுங்களா? ஜெபம் பண்ணலன்னா நம்ம மேலே தான் வரும். சுவிசேஷம் சொல்லணும் நம்ம மேலே தான் வரும். சுவிசேஷத்தை நான் அறிவிக்காவிட்டால் பாருங்க, அல்லேலூயா சொல்றோம். ஆகவே ஒரு நண்பரை ஆதாயப்படுத்தணும், சகோதரன் ஆதாயப்படுத்தணும், சகோதரி ஆதாயப்படுத்த கற்றுக்கொள்ளுங்க. இப்படி பண்ணாதான் நம்முடைய காரியம் நாமே ஆண்டவருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்க முடியும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். 7வது காரியம், 6வது காரியம் அல்லேலூயா சொல்ற எடுத்துக்கொள்வோம். சரிகிற முயற்சிக்கு சில பேர் என்ன செய்வாங்க? ஆமென். வானத்தை வில்லா உடைக்கிறது, மணலை கயிறா திணிக்கிறதெல்லாம் பார்ப்பாங்க. சில பேர் மனக்கோட்டையிலே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. எனக்கு இவ்வளவு பணம் இருந்துச்சுன்னா இப்படி செய்வேன், அப்படி செய்வேன், அப்படியே மனசுல பார்த்தீங்கன்னா சிறகடிச்சு பறந்துக்கிட்டே இருக்கும். செயல்ல ஒண்ணுமே இருக்காது. அல்லேலூயா. செயல் இருக்கணும். அல்லேலூயா. சிந்தனையில மட்டும் வச்சு விடாது. அது உனக்கு தரிசனம் இல்லை. தேவ பாதத்துல உட்கார்ந்து அந்த தரிசனமா மாற்றத்துக்கு உன்னால முடியும். அப்படி மாற்றம்னா அது வெறும் காடல் இருந்து தான் போயிடும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எடுத்து வாசிப்போம். அல்லேலூயா. 5ஆம் அதிகாரம், கலாத்தியர் 5ஆம் அதிகாரம், சாரி 1 தீமோத்தேயு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 8-9. இந்த ஜீவனுக்கும் பிரயோஜனம் உள்ளது. இந்த வார்த்தை உண்மையும் பாத்திரமாய் இருக்கிறது. இது நிமித்தம் பிரயாசப்படுகிறோம், நிந்தையும் அடைகிறோம். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும், விசேஷமாக விசுவாசிகளுக்கும் ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதுல பார்க்கிறப்ப சரிகிற முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முயற்சி, சரிகிற முயற்சி நம்ம பண்றது அற்ப பிரயோஜனம். நீ சரிகிற முயற்சி செய்யறதுக்கு முன்னாடி தேவ பாத்திரம் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு அந்த சரிகிற முயற்சி உனக்கு பிரிச்சுவல் இதாயிடும், ஆமைக்குரிய முயற்சியா மாறிடும். நீ வெறும் உன்னுடைய பலத்தை, உன்னுடைய சுயத்தை, உன்னுடைய காரியங்களை நீ நம்பி அதுல நீ போனீங்கன்னா அல்லேலூயா ஸ்தோத்திரம், அது அற்ப பிரயோஜனம் தான். சரிகிற முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின் வரப்போகும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. அப்ப நீ என்ன செய்யற? தேவனுக்கு முன்பாக உட்கார்ந்து தாழ்த்து. நீ எதை கேட்டாலும் ஆண்டவர்கிட்ட கேளு. நீ எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்லியிருக்காரு. யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 14 பார்த்தீங்கன்னா, என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். செய்வேன் ஒரு வாக்கு தத்தம் கொடுத்திருக்காரு. ஆக நீ ஆண்டவருக்கு முன்னாடி உட்கார்ந்து ஜெபம் பண்ணாம எந்த காரியத்தையும் செய்யாது. அல்லேலூயா. எந்த காரியம், ஒரு சின்ன காரியமா இருந்தாலும் சரி, பெரிய காரியமா இருந்தாலும் சரி, அல்லேலூயா ஸ்தோத்திரம், தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு அதுக்கு பிறகு நீ முடிவுது, அது உனக்கு வாய்க்கப்படுவார். அல்லேலூயா. அதை உனக்கு வாய்க்கப்படுவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா ஸ்தோத்திரம். அடுத்த பிறகு இந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாக இருக்கிறது. இது நிமித்தம் பிரயாசப்படுகிறோம், நிந்தையும் அடைகிறோம். ஏனெனில் எல்லா மனுஷரும், விசேஷமாக விசுவாசிகளும், இரட்சகராகிய ஜீவனுள்ள தேவனுடைய நம்பிக்கை வைத்து இவைகளை நீ கட்டளையிட்டு போதித்துக் கொண்டிரு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஜெபத்துல விசுவாசிகளை நடத்தல அப்படின்னா அற்புதம் தான். சரிங்கிற முயற்சி. நிறைய பேர் பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்வாங்க, ஊழியத்துக்கு போயிடுவாங்க. போயிட்டு அங்கே போயிட்டு எல்லாம் போயிட்டுலாம் வருவாங்க. அவங்களுடைய கிரிகை எப்படி இருக்கிறது? நம்ம ஊழியம் செய்யணும், நல்லா நினச்சி ஊழியம் செய்யணும். ஆனால் அந்த ஊழியத்துக்கு போட்டுக்கிட்டு என்ன செய்யணும்? 1 hour உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போனதா ஒரு ஆளை பிடிச்சி கையில் கொடுப்பான். அப்படி இல்லைன்னு வச்சுக்கேன், கூட்டத்தோட என்னவோ போட்டு போனாங்களா அப்படின்றது தான் போயிட்டு அங்கே போய் என்ன செய்யறது? வீட்லையா பார்த்துட்டு பேசிட்டு ஜாலியாக இருந்துட்டு
ஊழியம் செஞ்சுன்னு வரணும். இது ஊழியம் இல்லை. போகிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? அல்லேலூயா சொல்றோம். 1 ஹவராவது என்ன செய்யணும்? சபையில உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு போ. ஆண்டவர் பாஸ்டியை பிடிச்சி உங்க கையில கொடுப்பார். ரட்சிக்கப்பட வேண்டிய பாத்திரத்தை உங்க கையில எடுத்து கொடுப்பார். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன செய்வோம்? சரிகிற வயசுனா போவோம், போய் ஜெபம் பண்ணிட்டு என்ன செய்வோம்? ஜெபம் பண்ணாம போய் ஆத்தும ஆதாயம் தேடுவோம். அங்கே என்ன நடக்க? எதிர்ப்புகள் வரும். நீ போறதுக்கு முன்னாடி அந்த எல்லை என்ன செய்யணும்? அல்லையில கட்டணும். எல்லா பிசாசை கட்டணும். அல்லையா அந்த மேலே எந்த பக்கத்துக்கு போறீங்களோ அந்த பக்கத்தில் வாழ வேண்டும். உணாகிற பொல்லாத ஆவியை கட்டணும். எல்லா பொல்லாத மனிதனை கட்டணும். அவனுடைய வழக்கனை கட்டணும். நீ கட்டி நீ ஜெபம் பண்ணிட்டு போய் ஊழியத்துக்கு உனக்கு திறந்த வாசலை கத்தர் கொடுப்பான். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யாக்கோபு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம். யாக்கோபு எழுதின நிருபம் 2:14 என்று வாசிக்கும். என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? நல்லா பாருங்க. ஒருவன் எனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியை இல்லாதவனாய் கிரியை இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? ஒரு கேள்விக்குறி கேட்கிறாரு. அடுத்த வசனத்தை பாருங்க. ஒரு சகோதரனுக்காவது ஒரு சகோதரிக்காவது வஸ்திரம் இல்லாமல் ஆகாரம் இல்லாமல் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி நீங்க சமாதானத்தோட போங்கள் என்று சொல்லியும் பிரயோஜனம் என்ன? அப்படியே விசுவாசமும். ஆமென். அல்லேலூயா. கிரியை இல்லைன்னா விசுவாசமே நாமம் செத்ததா இருக்கு. கிரியை எந்த பிரயோஜனமும் கிடையாது. அல்லேலூயா சொல்றோம். 7வது காரியம். அல்லேலூயா சொல்றோம். சரிகிற பேச்சு பார்த்தாச்சு. அடுத்தது தேவனுடைய வாக்கு தத்துவம். 2 தீமோத்தேயு புத்தகம் 2ஆம் அதிகாரம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 14-15. நினைப்பூட்டி ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறவர்களை கவிழ்த்து போடத்தக்கது ஏதுவான வாக்குவாதம் செய்யாதபடிக்கு புத்தி சொல்லு. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் நிதானமாய் பகிர்ந்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தபடி ஜாக்கிரதையாயிரு. அல்லேலூயா. இதுல பாத்தீங்கன்னா வாக்குவாதம் பண்றது. அல்லேலூயா. நீங்க நினைச்சு பாருங்களேன். நம்ம ரசிக்கப்பட்டு ஞானஸ்தானம் வாங்கிட்டா எல்லாம் செஞ்ச விதவசம் இருக்கும். அடுத்த சாதாரண சபையில ரசிக்கப்படாத ஒரு சபையில வந்துட்டாங்கன்னா நான் தான் பெரிய ஆளு, நான் தான் ரசிக்கப்பட்டேன், நான் தான் ஞானஸ்தானம் வாங்கிட்டேன் அப்படி அவங்க இருதயத்தை என்ன செய்யக்கூடாது? நோகடிக்க கூடாது. அவங்க ஏதாவது சொல்றாங்கன்னு வச்சுங்களேன், உங்க விசுவாசத்துக்கு புறமா சொல்றாங்கன்னா அவங்கள்ட்ட வாக்குவாதம் பண்ண வேணாம். சில பேர் கேட்பாங்க, ஞானஸ்தானம் வாங்கினா தான் பொருளோப்பா அப்படின்னு. சில பேர் கேட்பாங்க, இல்லையா சொல்றோம், அதாவது வலது பக்கத்தில் இருக்கிற கல்லை ஞானஸ்தானமா வாங்கினா கேட்டுருவாங்க. நிறைய பேர் அரசு மாவட்டத்தில் கேட்டாங்க. என்ன இல்லையா கல்லை 2 பேர் சிவகங்கை அறைப்படுறாங்க ஆண்டவரோட. ஒருத்தன் இன்றைக்கு என்னோட பிரதேசத்தில் இருப்பேன்னு சொல்ற ஆண்டவர். அப்ப அவங்க கேட்கிற கேள்வி, ஞானஸ்தானம் வாங்க வந்து தான் போனாரு, ஞானஸ்தானம் வாங்க தான் பரவம் போக முடியுமா? சரியான பதில் கொடுத்து அதுக்காக பேசக்கூடாது. அதுக்காக வாக்குவாதம் நான் பண்ணல. நம்ம ஏன் நல்ல கண்ணை என்ன செஞ்சாரு கேட்டாரு. ஆனா அவர் எந்த இதுல இருந்தாரு? சிலுவையில் அரைஞ்சாரு. உன்னை சிலுவையில் அரைத்தா உனக்கு வரலாம். நல்ல நீ சிலுவையில் அரைந்து தொங்கி உனக்கு வரலாம் உண்டு. நீ ஞானஸ்தானம் வாங்க வேணாம். அல்லேலூயா சொல்றோம். எங்க கேள்வி கேட்பாங்கன்னு தெரியாது. ஆதாவுக்கு இது ஏவாளுக்கு யாரு இது எப்படிப்பட்ட கேள்வி. நிறைய பேர் இந்த சபையிலிருந்து எப்படி கேள்வி கேட்பாங்க. இப்படிப்பட்ட ஆட்களுக்கு வாக்குவாதம் பண்ணக்கூடாது. அவங்கள குறித்து எச்சரிக்கையா இருக்கணும்.
அவங்களுக்கு பதில் சொல்லாம அந்த இடத்த விட்டு நம்ம நவர்ந்து விட்டு அவங்களுக்காக ஜெபம் பண்ணோம்னா அவர்களை நாம் பிரயோஜனப்படுத்திக்கிற முடியும். அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன், வாக்குவாதம் கை கலப்பா மாறும். வாக்குவாதங்கள் கை கலப்பா மாறும். அப்ப கை கலப்பு போறப்ப உனக்கு ரட்சிக்கப்பட்ட தன்மை இழந்து போவேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சரி, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்ப அடுத்த கடைசியில பாத்தீங்கன்னா ஆண்டவருக்கு முன்பாக நம்ம எப்படி சொல்லணும்? ஆண்டவருக்கு முன்னாடி நாம் என்ன செய்யணும்? லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 10வது வசனம். அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் செய்த பின்பு நாங்கள் அப்புரோஜனமான ஊழியக்காரர்கள் செய்ய வேண்டிய கடமை மாத்திரம் செய்தோம் என்று. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னைக்கு ஆண்டவர் வரங்களால நிரப்புறாரோ, என்னைக்கு கனிகளால நம்ம நிரப்புறாரோ, நம்மளோட கர்த்தர் என்னைக்கு பயன்படுத்த ஆரம்பிக்கிறாரோ அன்னைக்கே பிசாசு நம்ம மேல என்ன செய்வான்? அல்லேலூயா சொல்றோம். ஒரு ஆவியை போட்டுருவான். எப்படின்னா, நான் ஜெபம் பண்ணதான் நடக்கும், நான் தீர்க்கதரிசனம் சொன்னது அப்படியே நடக்கும் சொல்லவே சொன்னாரு. இதுக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊழியக்காரன் வெளியில உழுதுட்டு அது ஆடு மாடுகளை பேசிட்டு வரப்ப எஜமானுக்கு வந்து சாப்பாடு கொடுத்துட்டு அவனுக்கு எல்லா காரியத்தையும் செஞ்சுட்டு அதுக்கு பிறகு என்ன செய்யணும்? அவன் சாப்பிடணும். அல்லேலூயா. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இன்னைக்கு ஊழியத்துக்கோ ஒரு ஜெபத்துக்கோ மற்ற காரியத்துக்கோ நம்ம போறோம் அப்படின்னா தேவ சன்னிதானத்தில் உட்கார்ந்து செபிக்கணும். முதல்ல நல்லா செபித்து நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை செய்யணும். அதுக்கு பிறகுதான் ஊழியத்துக்கு போறோம்னா ஊழியத்துக்கு நல்லா திறந்த வாசல் நமக்கு கர்த்தர் தருவார். அப்படி இல்லைன்னா நமக்கு திறந்த வாசலே இருக்காது. அல்லேலூயா. நம்ம மூலமா ஆண்டவர் அற்புதங்களை அதிசயங்களை செய்யறப்ப நான் ஏன் தெரியுமா, நான் ஜெபம் பண்ண வரோம். அல்லேலூயா. நான் 8 நாள்ல மழையை வர சொல்லுவார், 8 நாள் அடப்பேன். அல்லேலூயா. இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிற ஆட்கள் உண்டு. நான் ஜெபம் பண்ணா மழை நிற்கும். அல்லேலூயா சொல்லாது. அது ஆண்டு வகையில கொடுக்கல. அல்லேலூயா. அவர் கிரியேட்டர், அவர் தான் முடியும். அவர் தான் உண்டாக்குறவர், அவர் தான் சிருஷ்டிகர்த்தர், அவரால் தான் முடியும். அல்லேலூயா சொல்றாரு. எலியா அன்னைக்கு சொன்னார், நம்ம கூட பாடுள்ள எலியா சொன்னாரு. எதனால சொன்னாரு? அல்லேலூயா சொல்றாரு. அங்க தேவ விசுவாசம் இல்லாம போயிடுச்சு. அந்த ஜனக்கெல்லாம் பாகாட்டா போனாங்க. ஆனா எலியா கர்த்தர் தீர்க்கதரிசியை உருவாக்கி அவன் வாயில தன்னுடைய வார்த்தையை வச்சார். அதனாலதான் போய் நான் கர்த்தருக்கு முன்பாக இருக்கிற மனுஷன் அப்படின்னு சொன்னான். என் வார்த்தையை அவன் வானத்துக்கு மழைய பணிய பெய்யாது அப்படின்னா. அல்லேலூயா சொல்றான். இன்னைக்கு நம்ம என்ன தீர்க்கதரிசியா? அல்லேலூயா சொல்றோம். ஆமென். கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஆண்டவர் பாதத்துல உட்கார்ந்து நல்லா செபித்து கர்த்தருடைய உத்தரவு வர வரைக்கும் நம்ம செபிக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய உத்தரவு வந்த பிறகு நம்ம எந்த காரியத்தை செய்தால் அதை வாய்க்கப்படுவார். தேவன் நம்ம மூலமாக ஒரு அற்புதங்களை அதிசயங்களை செய்தார் என்று சொன்னா இது என்னால வந்தது அப்படின்னு என்னைக்கு அறிக்கை சொல்லக்கூடாது. நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், நான் செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தேன் அப்படின்னு தான் சொல்லணும். தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டக்கூடாது. அல்லேலூயா. பெருமை பாராட்டுகிறவரை கர்த்தர் செய்வது. அல்லேலூயா. வெறுக்கிற தேவன், தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவருக்கு முன்பாக பெருமை பாராட்டக்கூடாது. அவர் நமக்கு கனிகளை கொடுத்திருக்கலாம், வரங்களை கொடுத்திருக்கலாம். அதை செய்கிற பொழுது அது நம்முடைய பேர் வராதபடிக்கு அவரை செய்யணும். அவரை தான் நம்ம சேவிக்கணும். யோவான் சாணகன் சொன்னது போல அவர் என்ன செய்யணும்? பெருகணும். நான் என்ன செய்யணும்? இதுதான் ஜெபம். நம்ம ஜெபமா இருக்கணும். அல்லேலூயா சொல்றோம். 2 அற்புதங்கள் 2 அடையாளம் நடந்துட்டா நம்மள மாதிரி உண்டா அப்படின்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா சொல்றோம். தீர்க்க தரிசனம் வர பெற்றவர் சொல்லி போடவே கூடாது. அல்லேலூயா சொல்றோம். வரங்கள் பெற்றவர் போடாத. நீ உன்னை உயர்த்தாத. நீ உயர்த்துல அப்பிரயோஜனமான ஊழியர்களா போவ. அல்லேலூயா சொல்றோம். நீ ஆண்டவருக்கு முன்பாக நீ அப்பிரயோஜனமான ஊழியர்கள் நான் செய்யறதுதான் நான் செஞ்சேன்னா ஆண்டவர் இன்னைக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் ஆண்டவர் ஏன் நிறைய பரிசுத்த வார்த்தையை உயர்த்துறாங்கன்னா அவங்க அந்த வார்த்தை தான் சொல்றாங்க. நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், செய்ய வேண்டிய காரியத்தை செய்தேன், எனக்கு இந்த அற்புதத்துக்கு எந்த சம்மந்தம் கிடையாது அப்படின்னு வெளியில அறிக்கை எடுக்கிறதுனால தான் இன்னைக்கு ஆண்டவர் பலத்த காரியங்களை பெரிய பரிசுத்தவான்கள் மூலமா செய்கிறார். அல்லேலூயா. அதை உங்க மூலமாகவும் கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தணும்.
அல்லேலூயா. தன்னை தாழ்த்துகிறவன் கர்த்தரால் உயர்த்தப்படுவான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ பிரயோஜனமான காரியங்கள் என்னென்ன பார்த்தோம்? முதல் காரியம் விருத்த சேதனம் அப்படின்ற ஞானஸ்தானத்துக்கு எடுத்துக்கணும். நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது? அல்லேலூயா, பெருமை பாராட்டக்கூடாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். அப்ப அது எதில் காட்டணும் அப்படின்னா நம்ம கிரிகையில காட்டணும். ரெண்டாவது காரணம் பார்த்தீங்கன்னா ஆவியின் வரங்கள். அல்லேலூயா, ஆவியின் வரங்கள் நமக்கு ஆண்டவர் கிஃப்டா கொடுக்கிறது. அல்லேலூயா, அதை பெற்றுக்கொள்ளணும். ஆவியின் வரங்கள்னா நமக்கு என்னாச்சு? நம்முடைய வாழ்க்கையில ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல என்னாச்சு? அது விருதா. அல்லேலூயா, ஒன்றும் இல்லை, பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும். ஆண்டவர் நம்ம ஞானஸ்தானம் கொடுத்து நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு காரணமே நம்ம எடுத்து பயன்படுத்துவதற்கு. நல்லா புரிஞ்சுங்க. அல்லேலூயா, சொல்றோம். நம்மளை கொண்டு ஏதாவது ஒரு காரியத்தை செய்வதற்கு. அல்லேலூயா, சொல்றோம். வெறுசா ஞானஸ்தானம் வாங்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு வந்து அல்லேலூயா சொல்றது போறதுக்கு அல்ல. அல்லேலூயா, ஞானஸ்தானம் வாங்கினா காலையில 1 மணி நேரமாவது ஜெபம் பண்ணணும், தெய்வ ஆலோசனை கேட்கணும், தேவனை குறித்து சொல்லணும். அல்லேலூயா, அதுக்கு பிறகு நம்முடைய வேலைகளை பார்க்கிற பொழுது நிச்சயமாக நம்முடைய வேலைக்கான வேலையை ஆண்டவர் 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிற 1000 மடங்குகளை ஆசீர்வதிப்பேன் சொன்ன கர்த்தர். அல்லேலூயா, சொல்றான். விருதாவா அப்பிரோஜனமான அவருக்கு கர்த்தர் தரவே மாட்டார். அல்லேலூயா, சொல்றான். அவருக்கு பிரயோஜனம் வந்தால் தான் அவன் ஆண்டவர் உயர்த்துவார். வரங்களாக. அல்லேலூயா, சொல்றான். அடுத்து அன்பு. அல்லேலூயா, எல்லா கிருபை வரங்களும் கனிகளும் நம்மகிட்ட இருந்தும் அன்பு நம்மகிட்ட இல்லைன்னா ஒன்றும் இல்லை. எதுக்கெடுத்தாலும் எதிர்த்து பேசுறது, அன்பு இல்லாமல் பேசுறது, மோத சுழிச்சுக்கிறது, இப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா, இப்படி இருந்தால் என்ன செய்யறது இல்லை? ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். அதே போல பிள்ளைகளுக்காக விசேஷமா ஆண்டவர் நிறைவுபடுத்தாதான். பிள்ளைகள் வந்து தாயத்தகப்பனுடைய அன்பா இருந்தா கண்டிப்பாங்க. அல்லேலூயா, தாயத்தகப்பனுடைய கண்டிப்பு இல்லைன்னா அந்த பிள்ளை என்ன பண்ண? வேசிப்புள்ள. அல்லேலூயா, பரிசுத்த வேதாகமம் சொல்றது, நான் எதுக்கு கீழ்ப்படிய மாட்டேன், நான் எதுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா அல்லேலூயா, சொல்ற வேசி பிள்ளைக்கு உதாரணமாய் கற்று வைத்திருக்க, வேற யாருக்கு வைக்கல. அதனால அன்பு என்ன செய்யலாம்? தேவை. அன்பு கண்டிக்கும். அல்லேலூயா, சொல்ற. அதே சமயத்துல எது செய்யற பாத்தீங்கன்னா அன்பு தாங்கும், சகிக்கும், எல்லாம் செய்யும். அல்லேலூயா, சொல்றோம். அன்பு வேணும். அல்லேலூயா, அன்பு இல்லைன்னா ஒரு பிரயோஜனமும் நமக்கு இல்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்தபடி பார்த்தீங்கன்னா அந்நிய பாஷை. அல்லேலூயா, அந்நிய பாஷை பேசுறவங்க தனக்கு தானே பக்தி விருத்தியை உண்டாக்குகிறாங்க. நல்லா புரிஞ்சுங்க. அந்நிய பாஷை பேசுறவங்க தனக்கு தானே பக்தி வைராக்கியத்தை உண்டு பண்ணுறாங்க. தீர்க்கதரிசனம் செய்யறவங்க சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்குறாங்க. அதே சமயத்துல நீ புறஜாதி மக்கள்கிட்ட போய் அந்நிய பாஷையில பேசி ஜெபம் பண்ண வேணாம். அல்லேலூயா, சோதரனே, அந்நிய பாஷை பிரஜாதி மக்கள்ல பேசணும் அப்படின்னா அதுக்கு கர்த்தர் உனக்கு வியாக்கியானம் பண்ணா நீ செய்யணும். அந்த வார்த்தைக்கு வந்து உனக்கு என்ன செய்வது? அல்லேலூயா, டிரான்ஸ்லேட் பண்ணுவாரு. அல்லேலூயா, வேற வசனத்தை வாயில வைப்பாரு. அப்படி இருந்தா நீ அந்நிய பாஷை அங்கே பேசலாம். சபையில பேசுறது வேற, தனியா பேசுறது வேற, புறஜாதியில பேசுறது காரியம் வேற. அல்லேலூயா, இதெல்லாம் பகுத்து நம்ம என்ன செய்யலாம்? பார்க்கணும். அல்லேலூயா, வெறும் அந்நிய பாஷை மட்டும் அல்லேலூயா மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு நம்ம பேசணும்னா அது பிரயோஜனம் இல்லாத காரியம். அல்லேலூயா, சோதரன். அடுத்த காலத்தை பிரயோஜனப்படுத்தணும். பொல்லாத நாட்கள் பொல்லாதவைகளா இருக்கிற அப்படின்னா என்ன செய்யணும்? காலத்தை பிரயோஜனப்படுத்தணும். ஒரு சகோதரன் கெட்டுப்படவனா இருந்தா அவருக்காக ஜெபம் பண்ணு. ஒரு சகோதரன் குடிகாரனா இருந்தா அவருக்காக ஜெபம் பண்ணு. ஒரு சகோதரி வேசி பார்க்கறதுல இருக்காங்க, ஜெபம் பண்ணு. அவங்களை கடிந்து கொள்ள உன்னால முடியலையா? உட்கார்ந்து ஜெபம் பண்ண. ஒரு ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அவர்களை பிரயோஜனப்படுத்துவார். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவார். அடுத்த சரீர முயற்சி. அற்ப காரியம். அல்லேலூயா, சரீர முயற்சி அற்ப காரியம் தான். அல்லேலூயா, சொல்றோம். விசுவாசம் தான் அல்லேலூயா, சொல்றோம், காரியத்தை நடப்பிக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா, சொல்றோம். ஜெபம் இல்லாம எந்த காரியத்தையும் செய்யாது. காலையில எழுந்திரிச்சு நல்லா ஜெபம் பண்ணு. 1 ஹவர் கர்த்தர் பார்க்க உட்காரு. அல்லேலூயா, அன்னைக்கு நாள் முழுவதுமா உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்னால எழுந்திரிச்சு முடியலையே, பரவாயில்ல. அல்லேலூயா, படுத்துக்கிட்டே ஜெபம் பண்ணு. என்ன பாசம் படுத்துட்டு பண்ணலாமா? முடியலன்னா என்ன செய்ய? அல்லேலூயா, என்னால முடியல, எழுந்திருக்க முடியல, படுத்துக்கிட்டாவது தேவனை சொல்லிக்கிட்டு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். படுத்துக்கிட்டாவது ஜெபம் பண்ணு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீ ஜெபம் பண்ண, அதாவது எழுந்திரிச்சு பண்ண முடியல, படுத்துக்கிட்டு தியானம் பண்ணு. படுத்துட்டா நீ என்னைக்கு படிச்சு அந்த பைபிள் எடுத்துட்டு ஒரு வசனத்தை மட்டும் நல்லா மனசுல வச்சுட்டு அப்படியே தியானம் பண்ணு. அது உனக்கு ஜபமா மாறும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படி மாறும். அப்படி இல்லைன்னா நீ கண்ணாபுரான தூக்கம் வரலன்னா கண்ணாபுரான யோசிச்சு அல்லேலூயா, ஸ்தோத்திரம், என்ன தூக்கம் வராம இதா போயிடும். அப்படியெல்லாம் பார்க்காதீங்க. வேதத்துல வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.
அடுத்த பாருங்க, வாக்குவாதம் பண்ணக்கூடாது. எந்த ஒரு மனுஷனுக்கு நீங்க வாக்குவாதமே பண்ணாதீங்க. அல்லேலூயா சொல்ற. வாக்குவாதம் பண்ணா சண்டை கலகம் தான் பிறப்பிக்குமே ஒழிய அதனால எந்த பிரயோஜனம் கிடையாது. அவர்களுக்காக ஜெபம் பண்ணணும். அதாவது நம்ம ஆவிக்குரிய ஆட்களுக்கும் ஆவி இல்லாத ஆட்களுக்கும் பார்த்தீங்கன்னா சில இது இருக்கும். நம்ம என்ன விக்கிரக வழிபாடு செய்யக்கூடாதுன்னு, விக்கிரக வழிபாடு அவங்க செய்வாங்க. நாங்கள் ஞாபகத்துக்கு தானே வச்சிருக்கோம். அல்லேலூயா நாங்கள் வணங்கல அப்படின்வாங்க. ஆனால் அந்த இடத்துல தான் போய் பெரிய பிதாசுதன் பசுத்தாவின் நாமத்தினாலே ஆமேன்னு சொல்லுவோம். அல்லேலூயா சொல்றோம். அப்போ யாருக்கு சொல்றோம் நினைச்சு பாருங்க. பிள்ளைகளே விக்கிரக ஆராதனை விட்டு விலகி ஓடுங்கள். அல்லேலூயா சொல்றோம். அதனால அவங்கள்ட்ட வாக்குவாதம் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு அன்பா சொல்ற சில காரியத்தை சொல்லி அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒரு நாளை கர்த்தர் குறிப்பிப்பார், முன்குறிப்பார். அந்த நாளில் கர்த்தர் உங்க கையில ஒப்பு கொடுப்பார். நீங்க சத்திய வசனத்தை நல்லா சொல்லி அவர்களை கர்த்தருக்கு பிரயோஜனப்படுத்த முடியும். அல்லேலூயா. வாக்குவாதத்தினால ஒன்றும் செய்ய முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா, தேவனுக்கு முன்பாக நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், நான் செய்ய வேண்டிய கடமையை தான் செஞ்சேன் அப்படின்னா ஜெபம்தான், தவம்தான், வேத வாசிப்பு தான் தேவனுக்கு பிரியமானது. அதை செய்துட்டு நம்ம காரியத்தை செய்த முடிச்சதால் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆசீர்வதிக்க கர்த்தர் எந்த காரியத்தை நன்மையான ஈவை கொடுக்கிற பொழுது அது என்னால வந்துச்சு அல்ல, இது தேவனால் உண்டானது அப்படின்னு சொல்லி அவருக்கு மகிமையை செலுத்துறோம். அவருக்கு வரங்களை கொடுத்துருப்பார் கர்த்தர். அல்லேலூயா சோதரம். ஒரு பிசாசு நம்மளை பார்த்தா ஓடுவான். அல்லேலூயா அரண்டு ஓடுவான். இது என்னால வந்துச்சுன்னு சொல்லவே கூடாது. அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், எனக்கு ஒன்றும் இல்லை, என் உள்ள இருக்கிற ஆவியான ஒரு தோன்றாருன்னு சொல்றோம். அல்லேலூயா. அப்பதான் அந்த பிசாசு ஓடும். அல்லேலூயா. அப்படி ஓடலன்னு என்ன ஆகும்? அல்லேலூயா சோதரம். இதுல அப்போஸ்தலர் பணியில பார்க்கலாம். சீமோனுடைய குமாரர்கள் என்ன செஞ்சாங்க? பவுல் சொன்ன இயேசு நாமத்தினால போன்னு சொல்லி பிசாசு பிடிச்ச சொல்ற என்னாச்சு? அது அவனை மேற்கொண்டு புராண்டி அவனை பலாத்காரம் பண்ண நிர்வாணமாய் ஓடினார்கள் போட்டிருக்கு. அல்லேலூயா சொல்றான். எனக்கு மகிமை சேர்க்க வேணாம், கர்த்தருக்கு மகிமை சேர்ப்போம். அல்லேலூயா. யோவான் சாலைகள் சொன்னது போல அவர் பெருகவும் நாம் பெருகவும் அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நமக்கு பெருக்கத்தை கொடுப்பார். அதே முழங்கால் படித்து கர்த்தருக்கு பிரயோஜனமாய் காணப்படுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே.